Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா Dell அப்படிங்கற கம்பெனில இருந்து வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்சூனிட்டியை பத்தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ நீங்க பேச்சுலர் டிகிரி வந்து படிச்சிட்டு ஜாப் வந்து இல்லாம சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினா இந்த ஒரு கம்பெனில நீங்க வந்து அப்ளை பண்ணி கரெக்ட்டா 7 நாள் தான் டைம் இருக்கு. 7 நாளைக்குள்ள உள்ள போறதுக்கு நிறைய வாய்ப்பு அதிகமா இருக்கு. என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுக்குறாங்க, இதுக்கு எப்படி அப்ளை பண்றது, எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் இந்த கம்பெனில வந்து இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு நான் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஒரு கம்பெனி வந்து Dell அப்படிங்கிற கம்பெனி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Dell அப்படிங்கிற கம்பெனி வந்து ஒரு டெக்னாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியாவில் டாப் கம்பெனி. இந்த கம்பெனியில் வந்து ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணி சர்வீஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லேப்டாப்ஸ் இருக்குது, நிறையா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணி வந்து கொடுத்துட்ருக்காங்க. அந்த ஒரு கம்பெனியில் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து கிடையாது அப்ளை பண்ண போகிறோம். இது என்ன போஸ்டிங்காக ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா அனலிட்டிஸ்ட் ஐடி சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு லெவலுக்காக ஹையர் பண்ணுறாங்க. நீங்கள் டெக்னிக்கலாக ஏதாச்சும் கிராஜுவேட் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். என்னென்ன படிப்பு படித்தவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து உள்ள 1 by 1 செக் பண்ணி பார்க்கலாம். முதல்ல நோட்டிஃபிகேஷன் வந்து ரீட் பண்ணலாம். இல்லை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா Dell ஹைரிங் டெக்னிக்கல் கிராஜுவேட் ஃபார் த அனலிஸ்ட் ஐடி சர்வீஸ் ஃப்ரெஷர்ஸ் டோன்ட் மிஸ் இட் கேன் அப்ளை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஆஃப் கேம்பஸ் அப்படிங்கிறதுனால நீங்கள் காலேஜ் போன இயர் 2021 படித்து முடிச்சுட்டு ஜாப் வந்து அப்படியே உள்ள வர்றீங்க அப்படின்னா அவங்க வந்து வெல்கம் பண்ணுறாங்க. ஃப்ரெஷர்ஸை வெல்கம் பண்ணுறாங்க. ஆல்ரெடி உங்ககிட்ட வந்து இது ரிலேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இந்த ஜாவா .NET இந்த சிசி ப்ரோக்ராமிங்லாம் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பண்ணிவிட்டு ஜாப் இல்லாமல் நிறைய பேர் அதெல்லாம் கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் ஒரு நாலேஜ் வந்து இருக்குது, ஆனால் ஜாப் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்ல முடியும். Dell அப்படிங்கிற கம்பெனி சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஹையர் பண்ணுறாங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், இந்த ஒரு ஜாப் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்போ ஒரு ரிமோட் ஜாப்போ வந்து கிடையாது. நீங்கள் ஆஃபீஸில் போயிட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்னா மட்டும் அப்ளை பண்ணுங்கள். எனக்கு வந்து ஓகே நான் ஆஃபீஸில் போகிறதுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, நான் வந்து டேரெக்டாக போய் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்னா மட்டும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, அப்படியே கீழே வந்து நம்ம செக் பண்ணும்போது Dell ஹைரிங் டெக்னிக்கல் கிராஜுவேட் ஃபார் அனலிஸ்ட் ஐடி சர்வீஸ் ஃப்ரெஷர்ஸ் ஆர் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் திஸ் ஜாப் ரோல். Dell is கண்டக்டிங் an ஆஃப் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது இது வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ்ங்கிறதுனால நீங்கள் டேரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து அப்ரோச் பண்ணிடலாம். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எப்படி அப்ளை பண்ணுறவங்களோட மெத்தட் கூட நான் வீடியோ எண்டில் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் கவனமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். ரெஸ்யூம் வந்து உங்களுடைய மாடல் ரெஸ்யூமை அப்படியே வந்து அட்டாச் பண்ணிடாமல் இந்த ஜாப்புக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஒரு ரெஸ்யூம் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு ஜாப்புக்கு நீங்கள் சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்து உங்ககிட்ட இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஜாப்போட டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கம்பெனி பேர் வந்து Dell கொடுத்துருக்காங்க. ஜாப்புடைய ரோல் வந்து அனலிஸ்ட் ஐடி சர்வீஸ் ஆப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு இந்த செக்டார்லேருந்து உங்களுக்கு வந்து சர்வீஸ் வந்து கொடுக்குறாங்க. ஜாப்புடைய லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் தான். நீங்கள் பெங்களூரில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்னா வந்து அப்ளை பண்ணுங்கள். மோஸ்ட்லி பெங்களூரில் தமிழ் ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து கன்னடா தான் பேசணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தால் போதும், தமிழ் தெரிஞ்சிருந்தாலே போதுமானது. இந்த ஒரு ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் வந்து வெல்கம் பண்ணுறாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த ஜாப்புக்கு என்னென்ன டெக்னிக்கல் படித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிஇ, நீங்கள் வந்து பிஇயில் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம், இல்லை பிடெக், பிசிஏ, பிஎஸ்சி, பேச்சுலர் டிகிரிஸ்ன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பட்டப்படிப்பு நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிறத அவங்க வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜாபோடைய டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு ஒரு 7 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 7 பாயிண்ட் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். In this role you will be responsibility for first level application support to critical applications in Dell digital products and transaction domain அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? key responsibilities include remediation and of the triage production in incident for applications that are the data in intersection அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை தான் சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடி ரிலேட்டடான சர்வீஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். கஸ்டமர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ் இருக்கணும். பேசிக்காக தான் சொல்லியிருக்காங்க. வீக்கெண்டு சப்போர்ட்டு, அது ரொட்டேஷனல் அண்டு
எஸ்டிமேட்டில் பார்ட்ஸ் ஆஃப் த ரோல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த கம்பெனி வந்து நம்ம இந்தியாவில் மட்டுமே கிடையாது, ஏகப்பட்ட கண்ட்ரீஸ்லையும் இருக்குது. அதனால் உங்களுக்கு யூஎஸ் ஷிஃப்ட்லேயும் உங்களுக்கு டைம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீட் டு ஒர்க் இன் நைட் ஷிஃப்ட் டு சப்போர்ட் யூஎஸ் டைம் ஜூம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதை தாண்டி வந்து மானிட்டர் டேஷ்போர்ட்டு ஐடென்டிஃபை ரிமைண்டட் அண்ட் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் அப்படி சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் வந்து கவனமாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்துட்டு அப்படியே கீழே வரும்போது எலிஜிபிலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணால் பேச்சுலர் டிகிரியில் வந்து நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் படிச்சிருக்கேன். ஓகேங்களா? படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அது ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து ஒரு 1 இயரோ ஒரு 6 மந்த்தோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுமானது, நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதை தாண்டி அபிலிட்டி டு டெவலப் இன் ஜாவா .NET அண்ட் SQL அண்டு குட் அனாலிட்டிக்கல் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வந்து உங்ககிட்ட கண்டிப்பாக வந்து இருக்கணும். அதை தாண்டி ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்கில் இருக்கணும். அதாவது ஒரு குழுவை உருவாக்கி அவங்ககிட்ட வேலை வாங்கி அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்புகளை வந்து ஒப்படைக்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு ஸ்கில்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்கணும். உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்வைசர் ஒரு மேனேஜர் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணுறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வில் ப்ரொவைடிங் அட் லேட்டஸ்ட் ஃபர்ஸ்ட் லெவல் சப்போர்ட் அண்டு என்டர்பிரைஸ் லெவல் டேட்டா இன்சர்வ் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜ் வித் இந்த ஜாவா .NET SQL வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். நல்ல விஷயங்கள் நாலேஜ் இது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. அபிலிட்டி டு ஒர்க் வீக்கெண்ட் அண்ட் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு வாரம் உங்களுக்கு வந்து இப்போ இந்த வாரம் உங்களுக்கு மார்னிங் ஷிஃப்ட் இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு வந்து நைட் ஷிஃப்ட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் வந்து மாற்றி போடுவாங்க. இதுக்கு உங்களுக்கு ஓகேனா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். அங்கே போய்ட்டு இந்த ஒரு ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். பெனிஃபிட்ஸ்லாம் என்ன கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவார்ட்ஸ் இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ரிலேட்டடான வெல்னஸ் டூல்ஸ் அண்டு ரிசோர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இருக்குது. தாண்டி இண்டஸ்ட்ரி லீடிங் வெல்னஸ் பிளாட்ஃபார்மாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது எம்ப்ளாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இதில் இருக்குது. ஓகேங்களா? அதனால் நீங்கள் வந்து தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இந்த இடத்துல அப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக இந்த கம்பெனியை வந்து அப்ரோச் பண்ணி அப்ளை பண்ணிக்க முடியும். உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களுடைய இமெயில் அட்ரஸ், உங்களுடைய ஃபோன் நம்பரு, உங்களுடைய கேட்டகரி வைஸ் நீங்கள் என்ன கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? இன்ஜினியரிங் கொடுங்க. ஃபினான்ஸு, குளோபல் எக்கனாமிக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, குளோபல் சர்வீஸ் இருக்குது. நீங்கள் எதுவோ அதில் வந்து கரெக்டாக கொடுங்க. ஓகேங்களா? லீகல் கொடுங்க. அது எல்லாமே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய லொக்கேஷன் இப்போ வந்து எந்த லொக்கேஷனில் இருக்கீங்களோ அந்த லொக்கேஷனை கூட நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணி முடிச்சுட்டு செலக்ட் ஒன் கெரியர் லெவல் நீங்கள் என்னவா இருக்கீங்க. ஃப்ரெஷர் கொடுங்க. எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துல இது வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ப்ரைவசி பாலிசிலாம் வந்து படித்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஷார்ட்லிஸ்ட் ஆகிறதுக்கு இமெயில் வந்து எஸ்எம்எஸ்லாம் வரணும் அப்படின்னா அதை டிக் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல சப்மிட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கிற முடியும். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர். இந்த டெல் அப்படிங்கிற கம்பெனி ஒரு சூப்பரான கம்பெனி. டெல் டெக்னாலஜியில் வந்திருக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க. நேற்றுக்கு சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா மே 21 குரூப் 2 A வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது. இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் லட்சக்கணக்கான பேர் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட்டுக்குள்ளே போகணும். சில பேர்லாம் வந்து நான் பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், என்னை சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கட்டும், போனால் கவர்மெண்ட் ஜாப்புக்கு தான் போவேன், இந்த மாதிரி ப்ரைவேட் கம்பெனிலாம் போக மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கிறவங்களாம் இங்கே வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது, ஒரு வைராக்கியம் இருக்குது. ஆனால் அது நம்ம வந்து ஒரு முயற்சிக்கிறோம். நம்ம வந்து படிச்சுட்ருக்குறோம், நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம், இது எல்லாமே ஓகே. அப்போ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஒரு சாப்பாட்டுக்காக என்ன பண்ண போகிறோம்? இது நம்ம ஃபேமிலி நம்ம வந்து டிபெண்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ப்ரைவேட் கம்பெனியாக நீங்கள் வேலை பார்த்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? அதனால் எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப்பு கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த ப்ரைவேட் கம்பெனிக்கு வந்து மதிப்பு இல்லாமல் போயிடும். அதுக்கு அப்புறம் வந்து ப்ரைவேட் கம்பெனி இழுத்து முடிடுவாங்க. அதனால் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து போகணும் ஆசை தான். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுடைய முயற்சி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சாதனையெல்லாம் மாறும். அது வரைக்கும் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு கவர்மெண்ட் ஜாப்புக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? இதுதான் எனக்கு தெரிஞ்சு நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி மற்ற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் நான் சொல்கிறது இதுதான். கவர்மெண்ட் ஜாப்புக்கு போவேனான்னு சொல்லலை. நல்லா படிங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஒரு கம்பெனியில் இருந்துக்கோங்க, நல்ல ஒரு பார்ட் டைமாக ஜாப் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்கம் தான் வேணும். ஏன்னா இன்கம்காக தான் நம்ம எல்லாருமே ஓடிட்டுருக்கோம். ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுக்காக தான் நம்ம வந்து ஓடிட்டு இருக்கிறோம். காலையில் சாப்பிடாமையும் தூங்கி எந்திரிக்காமையும் எவ்வளோ பேர் வந்து காலையில் வேலைக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளியூரெலாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் ப்ரைவேட் அப்படிங்கிற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து முக்கியம் தான். அது வந்து நம்ம வந்து தள்ளியே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியாது. ஓகேங்களா? அதனால்
பார்த்து ரெடியாக இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு லேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நம்ம சேனல் வந்து போட்டுக்கிட்டு வரோம். ஒர்க் ஃப்ரம் ஹோம், பார்ட் டைம் ஜாப்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். ஐடி கம்பெனியில் வரக்கூடிய ஜாப் போட்டிருக்கோம். எம்என்சி கம்பெனி, கார்ப்பரேட் கம்பெனி எல்லாமே போட்டிருக்கோம். இது டேரெக்டாக ஹெச்ஆர் ரெக்ரூட்மெண்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து வாழ்க்கையின் இன்டர்வியூ எல்லாமே உங்களுக்கு இருக்கும். போய் செக் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.